வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தாராளமா கிடைக்கிறப்போ சந்தோஷப்படுற மனசு ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கும் போது தவிச்சு போயிடுது. இந்த இழப்புகள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானதுதான் மெல்ல மெல்ல புரிய வச்சு மனசை பக்குவப்படுத்துது அறிவு. எப்பேற்பட்ட வேதனைகள், சோதனைகள் இப்படி எல்லாத்துல இருந்தும் எதிர்நீச்சல் போடுற மனசு ஒரே ஒரு விஷயத்துல ஏற்படுற இழப்பை மட்டும் தாங்கிக்கிறதில்ல. அதாங்க உடல் ஆரோக்கியம். உண்மையிலேயே உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நமக்கு அடிப்படையான அவசியம். ஆனா எல்லாத்தையும் மீறி நம்ம நோய் தாக்குதலுக்கு ஆளாயிட்டா என்ன பண்றது? அதை சரி பண்ண நம்பகமான, பாதுகாப்பான, பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத மருத்துவம் நமக்கு தேவை. அதுல முக்கியமானது, முதன்மையானது ஆயுர்வேதம். ஆயுர்வேத மருத்துவ முறையில மிக சிறந்த நிபுணரா, மருத்துவ ஆராய்ச்சியில மாமேதியா விளங்கக்கூடியவர் ஆச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அவர்கள். இவரோட தெளிவான மருத்துவ ஞானம், நோயாளிகளுடைய வாழ்க்கை முறை, நோயினால் வரக்கூடிய வேதனைகள், இது எல்லாத்தையும் அலசி பார்த்து நம்ம உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கிறதுக்காக முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறைகளே ஸ்ரீ வர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடு. ஆயுர்வேதத்தை அடிப்படையா கொண்ட வாழ்வியல் கோட்பாடு மூலமா எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து வகைகள், கேப்சூல்ஸ் மற்றும் தைலம் வகைகளை ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் நமக்கு உருவாக்கி தராங்க. கைகால்கள்ல இருக்கக்கூடிய மூட்டுகள், முதுகெலும்பு, கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய எலும்புல ஏற்படக்கூடிய வலி, இந்த பாதிப்புகள் நமக்கு ஏன் வருது? இப்படி பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கான வித்தியாசமான நிகழ்ச்சி தான் நம்ம ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். நம்ம வாழ்க்கையுடைய இறுதி கட்டம் வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம கை கால் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு மற்றும் ஆசையும் கூட. அது நிராசையா மாறும்போது நம்ம மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம உடம்புலயே கை கால் வலிங்கிறது ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. ஓடி ஆடி வேலை செய்யணும், ரொம்பவே கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சாதிக்கணும்னு நாம எல்லாம் விருப்பப்படுறோம். ஆனா இந்த விருப்பத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கு நம்ம உடம்புல இருக்க வலிகள். அவங்க எல்லாருக்குமே மூலிகை உலகத்துடைய முத்தான பரிசா விளங்குவதுதான் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். இது ஒரு சிறந்த நிவாரணி. இத பத்தி நான் பேசுறதை விட என்னோட கலந்துரையாட ஆச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அவர்களே இங்க வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். 40 வயசுக்கு மேல முட்டு வலி, அப்புறமா முதுகு வலி, இதுல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த வலிகள் ஏன் வருது டாக்டர்? பொதுவாவே 40 வயசுக்கு அப்புறமா வளர்ச்சிதை மாற்ற நச்சுக்கள்னாலையும், போதிய அளவு உடற்பயிற்சியின்மையினாலையும், சரியான நேரத்துக்கு உணவுகள் எடுத்துக்கொள்ளாதனாலையும் நம்ம உடம்புக்கு உள்ளால ஒரு டாக்ஸிசிட்டி உண்டாகிறது. இந்த டாக்ஸிசிட்டி எலும்புகள் ஒன்னோட ஒன்று உராயாம இருக்கிறதுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ல ஒரு ட்ரைனஸை கிரியேட் பண்ணிடுறது. இந்த ட்ரைனஸ் உண்டாகிறதுனால எலும்புகள் ஒன்னோட ஒன்று உராயுதா அப்படின்னா எலும்புகள் இணையிற இடத்துல ஒரு கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த கார்டிலேஜுக்கு நேரடியா நரம்புகளோ இரத்த குழாய்களோ கிடையாது. இந்த கார்டிலேஜ் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னால் இந்த ரெண்டு கார்டிலேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரேன்ல இருந்து சுரக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடை தான் இதை எடுத்துக்கிறது. இந்த ட்ரைனஸ் என்ன பண்ணும்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிடை மொத்தமா உறைஞ்சு போக வைக்கிறது. அந்த நேரத்தில் எலும்புகள் ஒன்னோட ஒன்று அந்த உராய்வுத்தன்மை ஆகும்போது சிறியதா ஒரு வலி ஆரம்பமாகிறது. இந்த வலி நம்ம எதனாலன்னு தெரியாம வெறும் பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்குவோம். அந்த நேரத்தில் இந்த கார்டிலேஜை தாண்டி எலும்புகள்லையும் இந்த ட்ரைனஸ் பரவுறது. கொஞ்சம் நாளடைவு ஆகும்போது இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு எலும்பு தேய்மானம், அப்படி இல்லைனால் செர்விக்கல் ஸ்பாண்டைலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து எலும்பு தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானம்னு சொல்லக்கூடிய லம்பார் ஸ்பாண்டைலிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு தீவிரமான நோயா உடம்புல உருவாயிடுறது. எனக்கு ஒரு சின்ன டவுட் டாக்டர். நீங்க அந்த சொன்னீங்க, அந்த மூட்டுக்கு நடுவில் இருக்க ஃப்ளூயிட் குறையும் போதுதான் கண்டிப்பா நமக்கு அந்த மூட்டு வலி வருது, அந்த முதுகு எலும்பு தேய்மானம்லாம் வருதுன்னு. இப்போ மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸால அந்த ஃப்ளூயிடை ஈடுகட்ட முடியுமா? திருப்பி அந்த ஃப்ளூயிட் சுரக்கமா? நிச்சயமா. நம்மளுக்கு இப்போ வெளியே ஒரு ஊண்டு வருது, அடிபட்டுறது, ஒரு புண்ணு ஆயிடுறது. அந்த புண்ணு ஆடுறது இல்லையா? அந்த புண்ணு ஆடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்த சுத்தமா வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல நோய் தொத்து வராம நம்ம ஒழுங்கா பராமரிச்சிருந்தாவே அது குணமாயிடுறது. அதே போல மகாராஜா தைலம் வெளியே அப்ளை பண்ணும்போது மேலே அந்த தோல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை நன்னா பண்றது, உள்ளால இருக்கக்கூடிய தேய்மானம் அல்லது டீஜெனரேஷனை நம்ம சாப்பிடக்கூடிய மகாராஜா கேப்சூல்ஸ் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தையும் நம்மளோட மின்னூட்டத்தையும் சரியான முறையில் வைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் முழுமையான குணம் கிடைக்கிறது. தேய்மானம் ஆயிருக்கக்கூடிய எலும்புகளை
அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை வந்து திரும்ப லூப்ரிகேட் பண்றது வந்து மகாராஜா கேப்சூல்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி கேரக்டர். இது வந்து ஆயுர்வேத சாஸ்திரப்படி பார்க்கும்போது பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய சிகிச்சையோட சாராம்சத்திலிருந்து நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இந்த கேப்சூலோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், நாம கோஷ்டம்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறது. இந்த ஜீரண மண்டலத்தில் இருக்க நச்சுக்கள் வெளியானதுக்கு அப்புறம் நாம அந்த கேப்சூல் இருக்கக்கூடிய நேச்சுரல் கால்சியம், நம்மளோட போனுக்கு நரிஷ்மெண்ட் தேவையான கால்சியம் வந்து மகாராஜா கேப்சூல்ல இருக்கிறது. அப்போ நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி நம்மளோட நியூட்ரிஷனா பிளட்டை வந்து நரிஷ் பண்றது, அப்புறம் மசில்ஸை நரிஷ் பண்றது, அப்புறம் போனை நரிஷ் பண்றது, அப்புறம் நர்வஸ் சிஸ்டத்தை நரிஷ் பண்றது. இது சாதாரணமாக நம்ம சாப்பிடும் போதே அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது. மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து குறிப்பிட்ட மூலிகைகள், இமயமலையிலேருந்து வருவிக்கப்பட்ட அந்த மூலிகைகளோட எசன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொரு லேயரா நரிஷ் பண்ணி அந்த மூட்டு வலிக்கான அடிப்படை காரணியை வந்து சோதனை சிகிச்சையால முழுமையாக வெளியேற்றுறது. ரசாயன கர்மான்னு சொல்லக்கூடிய இதோட ரசாயன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு லேயரா நரிஷ் பண்ணும்போது மூட்டு வலி அல்லது எலும்பு தேய்மானம் அல்லது முதுகு எலும்பு தேய்மானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக குணமாகறதோட ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு பிரிவென்ட் பண்ண முடியறது. நீங்க 40 வயசுக்கு மேற்பட்டவரா இருந்தா கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க வேண்டியது மகாராஜா தைலம் மற்றும் மகாராஜா கேப்சூல்ஸ். மிக சிறந்த வலி நிவாரணியா விளங்குவது மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு உதாரணமா பஸ் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் அவருடைய இடுப்பு பகுதியில ஏற்பட்ட வலியும் அந்த வலிக்கு அவருக்கு கிடைச்ச நிவாரணம் தான். அது எப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, நான் இப்போ டியூட்டில இருக்கேன், ட்ரிப் எடுக்கணும், அப்புறமா பேசுறேன். நானு வச்சுட்டோமா? என்ன ரமேஷ், அப்பா ஆயிட்டியா? வாழ்த்துக்கள். அட நீ வேற, ஏற்கனவே 2 பிள்ளைகளை வச்சு அவஸ்தப்படுறேன். அப்ப எதுக்கு ஸ்வீட்டு? அப்படி கேளு, ஐயாவுக்கு இன்னையோட 25 வருஷம் சர்வீஸ் முடியுது, சில்வர் ஜூப்ளியர். என்ன ரமேஷ், ஸ்வீட் மட்டும் தானா? பாத்துக்கலாம் இல்லையா? யோ, கரெக்ட் டைம் போய் வண்டி அடியா, அதெல்லாம் நைட் பாத்துக்கலாம். சரி, இப்ப நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன், நைட்டு மாத்திரம். சரி, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லடா, ஒரே இடுப்பு வலி, 1 மாசமா வண்டி ஓட்ட முடியல. இன்னைக்குதான் இந்த பக்கமே வரேன். அன்யூனிஃபார்ம்ல வர வந்திருக்க, கவலைப்படாதயா, அடுத்த வருஷம் உனக்கு சில்வர் ஜூப்ளியர் தான். டோன்ட் வரி, எப்பவும் ஹாப்பியா இரு. இல்லடா, என்னால கொண்டாட முடியாதுடா. நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்னுடைய விஆர்எஸ் வாங்க நானே ஜிஎம் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். டே அதெல்லாம் செய்யாத, எனக்காக ஒரு 10 நிமிஷம் கேண்டீன்ல வெயிட் பண்ணு, நான் வந்து உனக்கு ஒரு மேட்டர் சொல்றேன். சரிடா, வெயிட் பண்றேன். இந்தப்பா ஸ்வீட் எடுத்துக்க. என்னென்ன விசேஷம்? 25 வருஷம் முடிஞ்சு சில்வர் ஜூப்ளியர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுப்பிரமணி, வர்றவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் அடிக்கடி லீவ் போடுற? டியூட்டிக்கு வேற சரியா வர மாட்டேங்கிற? உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு. என்னை விட சின்ன வயசு நீ பாரு, தொப்ப சொட்ட உளுந்து தாத்தா மாதிரி இருக்கேடா. என்ன ப்ராப்ளம் சொல்லு, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். என்னத்த சொல்றது? டீ சாப்பிடுறியா? சுப்பிரமணி 2 டீ கொடு, அதுல 1 சக்கரை கம்மி. என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் 2 மாசத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கிற. இந்த நேரத்துல விஆர்எஸ் அது இதுன்னு உளறிட்டு இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? ஓ, பெல்ட் போட்டுக்கிறியா? உட்காரு உட்காரு உட்காரு, மெதுவா உட்காரு. கொஞ்சம் வருஷமாவே இடுப்பு தண்டுல வலி இருந்துச்சு. டிரைவர் சீட்ல உட்காந்து இடுப்பு வலி ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த வலியினால யார பார்த்தாலும் எரிஞ்சு விடுறேன், கோவப்படுறேன். பிபி ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு டிரைவருக்கு இவ்வளவு கோபம் வரவே கூடாதுப்பா. என்ன செய்யறது? நம்மள நம்பி தினம் 100கணக்கான பேர் பிரயாணம் பண்றாங்கல்ல ஜனங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா இந்த வலி என்னோட போகட்டும். அதுக்காகத்தான் நான் விஆர்எஸ் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு போயா விஆர்எஸ் வாங்குற? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுவும் இந்த பேக் பெயின் பிரச்சனை ரொம்ப சாதாரணம். ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு கேலியும் கிண்டலுமாய் போச்சு.
இந்த பேக் பெயின் பிரச்சனைனால என் பொண்ணு கல்யாணமே கேள்விக்குறியாய் போச்சுடா. ஆமா, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு தேவையில்லாம பயந்துட்டு ஏன்டா என்னென்னமா புலம்பிட்டு இருக்க? இதே மாதிரிதான் 2008 எனக்கு பேக்ல இருந்த டிஸ்க் ஸ்லிப் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்போ உன்ன மாதிரிதான் நானும் VRS வாங்குற லெவலுக்கு போயிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல் யூஸ் பண்ண சொன்னாரு. அதை தொடர்ந்து யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப சீக்கிரம் குணமாயிருச்சு. இப்ப பாரு நான் எவ்வளவு ஆக்டிவா இருக்கேன். அதனால்தான் நான் உனக்கு சொல்றேன், மகாராஜா தைலமும் கேப்சூலும் மட்டும்தான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. மகாராஜா? ஆமாப்பா, மகாராஜா தைலமும் கேப்சூலும் ஒரு ஆயுர்வேத தயாரிப்பு. எப்பேற்பட்ட வலியா இருந்தாலும் அந்த தைலத்தை வலி இருக்கிற இடத்துல தேய்க்கணும், வெந்நீர் வச்சு ஒத்தனை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, மகாராஜா கேப்சூல தினமும் 2 வேளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும். அது எப்படிப்பா? வெறும் தைலத்தை தடவி கேப்சூல சாப்பிட்டா சரியாயிடுமா? ஆச்சரியமா இருக்கு. மகாராஜா கேப்சூல் அண்ட் தைலம் ஆச்சரியம் இல்லப்பா, அதிசயம். நான் சொன்ன மாதிரி நீ தொடர்ந்து யூஸ் பண்ணு, அப்புறம் பாரு உனக்கு குணமாகறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆட, இவ்வளவு நாள் தெரியாம போச்சப்பா எனக்கு. நம்மள மாதிரி டிரைவருங்க, கண்டக்டருங்க, லேபருங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருக்க வேண்டியது மகாராஜா கேப்சூலும் தைலம் தான். அப்புறம் வலிய பத்தி கவலையே இல்ல. இப்போ உன்னுடைய வலிக்கு நிரந்தர தீர்வு மகாராஜா தான். இப்பவே வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ணு. டே, தேங்க்ஸ்டா. சரியான நேரத்துல சரியான அட்வைஸ் பண்ண. தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, மகாராஜா கேப்சூலுக்கும் தைலத்துக்கு சொல்லு. நேத்து என்னாச்சு தெரியுமா? 5 ரூபாய் டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் குத்துட்டு ஒருத்தன் கொலவெறி வராம டென்ஷன் ஆகிட்டான்பா. மிச்ச காசை படிக்காசா கொடுப்பான்னு நினைச்சியா? அட நீ வேறப்பா, ஒரு ஷிப்டுக்கு 4 பேர் இதே மாதிரி டெய்லி டென்ஷன் பண்றாங்கப்பா. பரவாயில்லப்பா, உன் பஸ்லயாவது டிக்கெட் எடுக்கிறாங்க. என் பஸ்ல பாதி பேர் வித்தவுட் தான். செக்கிங் இன்ஸ்பெக்டர் எல்லாம் கொலை குத்து. வாங்கண்ணே, வாங்க வாங்க, வா 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 உட்காரு. என்ன இந்த பக்கம்? என் பொண்ணுக்கு கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணி முத பத்திரிக்கையை உனக்கு கொடுக்கலான்னு தான்ப்பா உன் வீட்டுக்கு போனேன். தயாளனும் நீயும் இங்க பார்க்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் நேரா இங்க வந்துட்டேன். நமக்குள்ள இருக்குப்பா ஃபார்மாலிட்டிஸ். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், வந்துடுறோம். அதானே, குடும்பத்தோட முதல் நாளே 3 வேளை மூக்க பிடிக்க முழுசா சாப்பிட்டுட்டு வாச்சிட்டு போறோம். யோ சுமாரியா, அதெல்லாம் மத்தவங்களுக்குப்பா. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி செய்ய முடியாது. தயாளன், கண்டிப்பா நீயா பழம் பத்திரிகைன்னு பிரமாதப்பட்டு என்ன பெரிய ஆள் ஆகிட்ட. உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் நீ பெரிய ஆள் தான்ப்பா. என்னையா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு? அட ஆமாப்பா, என்னதான் இருந்தாலும் மகாராஜா தைலத்தை பத்தியும் கேப்சூல பத்தியும் சொன்னதே நீதானே. அதனால தான் நான் VRS வாங்காம தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். மகளுக்கு கல்யாணத்தையும் முடிக்க போறேன். 25 வருஷ சர்வீஸ கொண்டாட போறேன். குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் வாங்க போறேன். ரொம்ப நல்லது. அந்த நம்பிக்கை இருந்தா போதும். அந்த நம்பிக்கை வர்றதுக்கு காரணமே நீதானப்பா. அதான் உன்னை பெரிய ஆள்னு சொன்னேன். நான் மட்டும் இல்லப்பா, மகாராஜா தைலமும் கேப்சூலும் யூஸ் பண்றவங்க, அதனுடைய அருமை பெருமையை பத்தி பேசுறவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். என்னையும் பெரிய ஆளாக்கின அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப நன்றி. மகாராஜா உன் வாழ்க்கையில வளம் சேர்த்த தர்மராஜா. நான் மாநகர பேருந்துல டிரைவரா வேலை பாக்குறேன். மூச்சு திணற வைக்கிற டிராபிக்ல பயந்து பயந்து படாத பாடுபட்டு வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு. ஒரே இடத்துல உட்கார்ந்து டென்ஷனோட வண்டி ஓட்டுறதுனால இடுப்பெலும்பு பாதிச்சு இடுப்புக்கு பெல்ட் போடாம உட்கார முடியாது, நடக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டேன். VRS வாங்கலாமேன்னு ஒரு நாள் போனப்பதான் மகாராஜா கேப்சூல்ஸ் தைலத்தை பத்தி எனக்கு தெரிய வந்தது. மகாராஜா தைலமன் கேப்சூல்ஸ் எனக்கு மறுஜன்மத்தையே கொடுத்தது. எந்த விதமான பத்தியமும் பக்க விளைவும் இல்லாத பாதுகாப்பான ஒரு மருந்து மகாராஜா தைலமன் கேப்சூல்ஸ். என்ன மாதிரி உடல் பருமனா இருந்து உடல் உழைப்பு உழைக்கிற எல்லோருக்கும் உடம்பு வலி, கைவலி, இடுப்பு வலின்னு எதுவா இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு நிவாரணி மகாராஜா தைலமும் கேப்சூல்ஸ் தான். விரக்தியோட எல்லைக்கே போய் தாம் பார்த்துட்டு இருந்த வேலையிலிருந்து VRS வாங்குற அளவுக்கு போன பஸ் டிரைவர் இன்னைக்கு புதுசா தன்னுடைய இன்னிங்ஸ அட்டகாசமா ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் மகத்தான செயல்பாடுதான் காரணம்னு நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட வழிகளால கஷ்டப்படுற எல்லாருமே நம்பிக்கையோட நாட வேண்டிய ஒரே விஷயம் ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ்.
நீங்க 40 வயதை கடந்தவரா? அப்போ கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் தைலம். நம்ம உடம்புல எலும்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனையானது நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி ஏமாற்றங்களை கொடுக்குது. உதாரணமா ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ண சிவாங்கிற ஒருத்தர் தன்னுடைய கழுத்து வலி பிரச்சனைனால என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு பாருங்க. ஆண்டவா, யார் அது? ஐயோ, ஆபீஸ். அம்மா, வலிக்குதே. ஐயோ ஐயோ, ப்ராஜெக்ட் மேனேஜர் சார். குட் மார்னிங் சார். என்ன ஒரு வாரமா ஆளே காணோம், ஒரு இன்ஃபர்மேஷனே இல்ல சார். கழுத்து வலி ரொம்ப இருக்கு சார். இதையேதான் சொல்லி அடிக்கடி லீவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ ப்ராஜெக்ட் முடிக்கல, நீ பெர்மனண்டா வீட்ல இருக்க வேண்டியதுதான். சார் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். நீ மட்டும் இன்னைக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு மெயில் அனுப்பலனா நான் உன் டெர்மினேட் ஆர்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். அப்புறம் நீ வீட்லயே பெர்மனண்டா உட்கார வேண்டியதுதான். சார், என்னால முடியல சார். சார், ஐயோ ஐயோ, ஷிட். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் கழுத்து வலி உயிரை வாங்குது. என்ன பண்றது? ஐயோ, ஐயோ, இவ வேற. ஐயோ, விட மாட்டேங்கிறாள. ஹாய். ஹாய் டியர், குட் மார்னிங். எதுக்கு நான் போனை கட் பண்ற? இல்லப்பா, ஐ அம் நாட் ஃபீலிங் வெல். என்னாச்சு? இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? இன்னும் உன் கழுத்து வலி சரியாகலையா? நாம மீட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அதான் சொல்றேன்ல, ஐ அம் நாட் ஃபீலிங் வெல். கழுத்து வலி அதிகமாயிருச்சு. இன்னைக்கு ஆபீஸ் போலடா. பெயின் கில்லர் எடுத்தியா இல்லையா? நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. சாயந்தரம் 6 மணிக்கு நாம வழக்கமா மீட் பண்ற காஃபி ஷாப்க்கு வர. ஒரு விஷயம் பேசணும். ஐயோ சாரு, என்னால முடியலடா. அர்ஜென்ட்டான விஷயம் சொல்றேன்ல, அப்ப கூட வர மாட்டியா? சாரு, அம்மா, இவளும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. என் கழுத்து வலிய யாருதான் புரிஞ்சுக்க போறாங்களோ? என் லைஃபே முடிஞ்ச மாதிரி இருக்கு. இத தீக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஹாய் சிவா. ஹாய். உட்காரு. எப்படி இருக்க? வரமாட்டேன்னு சொன்ன, கரெக்டா வந்துட்ட. விளையாடாத சாரு, என் ப்ராப்ளம் உனக்கு புரிய மாட்டேங்குது. கழுத்து வலினால இந்த மாசம் 15 நாள் லீவ் போட்டிருக்கேன். இன்னைக்கு ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா வேலை இல்லன்னு ப்ராஜெக்ட் மேனேஜர் கத்துறான். நான் இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வேலைக்கு போல. என் வேலை காலின்னு நினைக்கிறேன். நெக் காலர் போட்டதுக்கு அப்புறம் உன் வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. மேடம், ஆர்டர் ப்ளீஸ். ஃபார் மீ 1 மேங்கோ மில்க் ஷேக். உனக்கு? எனக்கு ஒரு சாக்லேட் காஃபி. எனிதிங் எல்ஸ்? நோ, தட்ஸ் ஆல். ஓகே மேடம். ஏன்டா இந்த சாஃப்ட்வேர் வேலைக்கு வந்தோன்னு இருக்கு. சிஸ்டத்தை 12 மணி நேரம் ஊத்து பார்த்தேன், கழுத்து வலி வந்துருச்சு. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தியா? பெயின் கில்லர் சாப்பிட்டு வயிறு தான் புண்ணாச்சு. வலி குறைஞ்ச பாடே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப என் வேலை வேற போகுது. சரி, அது போகட்டும். ஏதோ அர்ஜென்ட் மேட்டர்னு சொன்னியே, என்னது? சிவா, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் 3 மாசத்துல கல்யாணத்தை பண்ணணும்னு எங்க அப்பா மும்முரமா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. யூஎஸ்ல இருந்து நிறைய அலையன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ நீ முதல்ல என் அப்பா கிட்ட வந்து பேசு. என்ன சாரு, இப்ப போய் உங்க அப்பா கிட்ட பேச சொல்ற?
எனக்கு இந்த கழுத்து வலியும் சரியாகல. அது மட்டும் இல்லாம வேலை போகுதுன்னு தெரிஞ்சா யார் தான் பொண்ணு தருவாங்க? அப்போ உன்னால பேச முடியாதுல்ல? சாரு, என்னால உங்க அப்பா முன்னாடி வந்து அசிங்கப்பட முடியாது. நான் உனக்கு வேணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. இல்லனா உங்க அப்பா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆயிரு. அப்ப இதான் உன் முடிவா? எஸ், ஐ அம் டேம் ஷியோர். அப்ப எங்க அப்பா கிட்ட டைரக்டா சொல்லிடு. வாட்? வணக்கம் தம்பி, என் பேர் சுந்தரேசன். நான் சாருவோட அப்பா. ரிலாக்ஸ், நைஸ் டு மீட் யூ. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் பக்கத்து டேபிள்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ ஐம் சாரி. வேலைக்கு போறது புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஆனா கழுத்து வலினால வேலை போயிடுச்சுன்னா எப்படி பொண்ணு கேட்கறதுன்னு நீங்க தயங்கினீங்க பாருங்க. உங்க தன்மானத்தை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா ஒரு விஷயம், கழுத்து வலிக்கு தீர்வே இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு. உங்களை மாதிரி கம்ப்யூட்டர்ல மணிக்கணக்கா வேலை பாக்குறவங்களுக்கு கழுத்து வலி வர்றது ரொம்ப சகஜம்தான். அதுக்காக பெயின் கில்லர் சாப்பிட்டா போதுமா? பெயின் கில்லர் கொஞ்ச நேரம் தான் வலியை நிறுத்தும். ஆனா மகாராஜா கேப்சூல்ஸை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாம மூட்டு தேய்மானத்தையும் குறைக்கும். அதனால மகாராஜா கேப்சூல்ஸையும் தைலத்தையும் தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க. மகாராஜா கேப்சூல்ஸா? எஸ், இது ஸ்ரீவர்மா பயோ நேச்சுரல்ஸோட ஆயுர்வேத தயாரிப்பு. பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது, நம்பி சாப்பிடலாம். மகாராஜா கேப்சூல்ஸை தொடர்ந்து சாப்பிட்டா வலி நின்னுடுமா? கண்டிப்பா. மகாராஜா கேப்சூல்ஸை டெய்லி 2 வேளை சாப்பிடுங்க. அதை தவிர வலி இருக்கிற இடத்துல மகாராஜா தைலத்தை தடவி லேசா வெந்நீர் ஊத்தரம் கொடுங்க. இந்த 2ஐயும் தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்க வலியும் நின்னுடும், எலும்பு தேய்மானமும் குறைஞ்சிடும். அப்படியா? இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. அதுக்குதான் எங்க அப்பாவை மீட் பண்ண சொன்னேன். அப்பவே பொண்ணு கேட்டு வந்திருந்தா எப்பவோ கழுத்து வலி சரியா இருக்கும்ல. உண்மைதான் சாரு, என் கழுத்து வலியால என் லைஃபே போயிடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா இனிமே நான் துணிச்சலா வேலை தேட போறேன். அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே இல்ல. நான் காலையிலயும் உன்னோட ஆபீஸ்க்கு போய் உன் ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்த்து உன்னோட நிலைமையை அவர்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன். அவரும் சீக்கிரம் வேலைக்கு வர சொன்னாரு. அதோட அவருக்கும் மகாராஜா தைலம் வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி, நீ வேலைக்கு போகும்போது மறக்காம அவருக்கும் மகாராஜா தைலம் வாங்கிட்டு போயிடு. என்ன இப்ப ஹாப்பி தானே? காஃபி ஆறிட போது சீக்கிரம் சாப்பிடு. என்ன மாப்பிள்ள, இப்ப பொண்ணு கேட்கறதுல உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லையே? கவலைப்படாதீங்க, வரதட்சணையா உங்களுக்கு தேவையான அளவு மகாராஜா கேப்சூல்ஸையும் தைலத்தையும் நான் வாங்கி கொடுத்துறேன். ஹாய், ஐ எம் சிவா. ஐடில ஒர்க் பண்றேன். எந்த நேரமும் கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கதால எனக்கு கழுத்து வலி வந்து படாத பாடுபட்டேன். அதனால மென்டல் டிப்ரெஷன், எதுலயும் இன்வால்வ்மெண்ட் கிடையாது, டோட்டல் லைஃபை ஸ்பாயில் ஆயிடுச்சேன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். ஏன் இவ்வளவு தூரம்? நான் சின்சியரா லவ் பண்ற என் சாருவையே லைஃப்ல மிஸ் பண்ற அளவுக்கு போயிட்டேன். நல்ல வேலையா சாருவோட அப்பா மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் தைலத்தை ரெக்கமெண்ட் பண்ணாரு. நான் அதை ரெகுலரா எடுத்துக்கிட்டேன். இப்ப என் கழுத்து வலி பிரச்சனை சரியாயி ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டேன். நவ் ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எனக்கு இப்போ என் சாருவோட மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. என் கழுத்து வலி கியூர் ஆனதை பார்த்து என் கூட வேலை பாக்குற எல்லாருமே மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இருக்கிற இதே சந்தோஷம் இப்ப அவங்களுக்கும் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் தான். ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யக்கூடிய எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய கழுத்து வலிய எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம கியூர் பண்றதா மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் தைலமும் தான். மகாராஜா, யூ ஆர் ரியலி கிரேட். தன்னுடைய கழுத்து வலி பிரச்சனையினால தன்னுடைய காதலி கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போன சிவா மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸை பயன்படுத்தி பூரணமா குணமடைஞ்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கார். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரியான பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இவங்க எல்லாருக்குமே ஒரே தேர்வு ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் வழங்கும் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் மட்டும்தான். ஆண்களை விட பெண்கள் அதிக அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்லேயே இருக்க பெண்களாக இருக்கட்டும், அவங்க காலையில் எழுதுனதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எக்ஸசைஸே செய்ய வேண்டிய இது இல்லாத அளவுக்கு அதிகமான வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க வெயிட் போடுறாங்க, முட்டி தேயுது, முதுகு வலி வருது, இதெல்லாம் எதனால? மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலாம் உண்டு. வேலை செய்யாமல் இருக்கிறதும் பிரச்சனை, அதிகமாக வேலை செய்கிறதும் பிரச்சனை. இந்த பெண்களை பொறுத்தளவில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு போஷாக்கு சாப்பாடு டைமுக்கு எடுத்துக்கிறாங்களான்னா நிச்சயமாக இல்லை. வீட்டில் ஒரு வீட்டுக்காரர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். இது எல்லாருமே பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. டைமுக்கு சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தேவையான கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனையும் உடம்பு எடுத்துக்கிறது. அந்த டைம் மாறி சாப்பிடும்போது அதே சாப்பாடு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுறது.
நாம அதிகமா வேலை பண்ணும்போது அந்த ஃபேட்டா கன்வெர்ட் ஆகிறத நம்ம ஃபீல் பண்றது கிடையாது. ஆனால் கொஞ்சம் நாளடைவில் வந்து இந்த ஃபேட் வந்து நம்மளோட ரத்த நாளங்கள்ல எல்லாமே சின்னதா ஒரு அடைப்பை கொண்டு வர்றது. அப்போ உடம்பு பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் உள்ள ஒரு ஹெவினஸ் இருக்கும். அப்ப அந்த மூட்டு வலின்னு சொல்லக்கூடியது வந்து நேரத்துக்கு சாப்பிடாம நேரம் தப்பி சாப்பிடுறது, அதே போல வேலை ஜாஸ்தி இருக்கிறது, உடம்பு கொஞ்சம் வலி வருது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்ல ஹஸ்பண்டை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லலாம், அது பாக்குறது இல்லை. அவரை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றோம், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போது அந்த வலியோட பாதிப்பு அதிகமாகி அது தீவிரமானதுக்கு அப்புறம் தான் அதை உணர்றாங்க. அதனால வேலையெல்லாம் செய்யறோம் இருந்தும் தேய்மானம் ஆகிறது அப்படின்னால் இல்ல கண்டினியூஸா நின்று சமைக்கிறது அவாய்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் சமையல் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கிறது, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துக்கலாம். அந்த போஸ்டரல் சேஞ்சஸ் வந்து நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். இது குடும்ப தலைவிகள் எல்லாருமே பின்பற்றினாங்கன்னா அவங்களோட முதுகு வலி மூட்டு வலியில இருந்து நிச்சயமா நிவாரணம் கிடைக்கும். பெண்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் எதுக்காக இந்த முதுகு வலி இடுப்பு வலி எல்லாம் வருது? இதுல இருந்து முழுமையான நிவாரணம் இல்லையா? பெண்களை பொறுத்தளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில அவங்களோட டெலிவரின்னு சொல்றது வந்து அவங்க டிசைட் பண்றதோ நேச்சர் டிசைட் பண்றதோ இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் நல்ல நாள் அந்த மாதிரி சிசேரியன் பண்ணிக்கிறாங்க, அல்லது they are forced to do a cesarean. இது வந்து அவங்களுக்கு தேவை இருக்கா தேவை இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க கன்சீவ் ஆகிற டைம்ல இருந்து தேவையான உடற்பயிற்சிகள் அவங்க பண்றதா இருந்துச்சுனால் அவங்களோட இடுப்பு எலும்புகள் அந்த பெல்விக் போன் வந்து டெலிவரி டைம்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாவே கொடுக்கும். நேச்சுரல் டெலிவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி உடல் இயக்கம் இல்லாம இருக்கிறது, அப்போ டெலிவரி டைம்ல வந்து காம்ப்ளிகேஷன் வராம இருக்கணுங்கிறதுக்காக டாக்டர்ஸ் வந்து சிசேரியன் அட்வைஸ் பண்றாங்க. இந்த சிசேரியனோட காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இந்த சிசேரியனுக்கு கொடுக்கக்கூடிய அனஸ்தீஷியா வந்து ஸ்பைனல் போன்ல கொடுக்கறாங்க. இந்த ஸ்பைனல் போன்ல எப்பவுமே ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அல்லது ஒரு நீடில் இன்செர்ஷன் எது பண்ணாலும் அது ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளமேட்டிக் கண்டிஷனை கொண்டு வருது. ஸோ பெண்களை பொறுத்தளவுல இந்த சிசேரியன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு டிஸ்க்ல ப்ராப்ளம் வருது. இல்ல நார்மல் டெலிவரி ஆனா கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடுப்பு எலும்புல வலி வருது. இது ஏன்னு கேட்டோம்னால் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டமக் மசில்ஸும் ஹிப் மசில்ஸும் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனால் அதோட முக்கியத்துவம் பெண்களுக்கு தெரியறது இல்லை. நாம ரொம்ப தெளிவா சொல்றோம், கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் யோகா அல்லது எளிய உடற்பயிற்சிகள் நிச்சயமா பண்ணணும். பண்றதா இருந்துச்சுனால் அவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வரக்கூடிய இந்த பேக் பெயின் நிச்சயமா வராது. இப்போ பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல முதுகு வலி, இடுப்பு வலி, அதே போல கால்ல ஒரு ரேடியேட்டிங் பெயின், இது எல்லாமே அந்த வயிற்று வலியோட சேர்ந்து வருது. இந்த வலிகளால பிற்காலத்துல அவங்களுக்கு டிஸ்க்ல வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த வலிகள் வராம தவிர்க்க முடியுமா? இப்போதைக்கு சாதாரணமாவே பீரியட்ஸ் டைம்ல வந்து ஸ்டமக்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது, அதை நேச்சர்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் யூட்ரஸோட ஃபங்க்ஷன் நார்மலா இல்லாமல் ஒரு அன்பேரபிள் பெயின் இருக்கிறது, அதை அவாய்ட் பண்றதுக்காக பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த அன்பேரபிள் பெயின் எதனால வருது அப்படின்னா அவங்களோட சுவாதிஷ்டான சக்கரம் அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல. இதனால அந்த மென்ஸ்ட்ரல் பிளட் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு ஓவரா ஸ்ட்ரெயின் ஆகிறது. நாளடைவில் அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி நிச்சயமா அவங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர்க்கிறதுக்கு நம்ம பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்ண சொல்றோம்னா, முதுகுல வந்து மகாராஜ தைலம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல வயர்ல தொப்புள் பக்கத்திலே வந்து மகாராஜ தைலம் அப்ளை பண்ணும்போது சர்க்குலேஷன் பெட்டரா இருக்கிறது. அப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இது ஆரம்ப காலத்திலே நம்ம இதை தொடர்ந்து பழக்கத்துல கொண்டு வரதா இருந்துச்சுனால் நிச்சயமா பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெயின் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர்ல டிஸ்க்ல வரக்கூடிய டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸை நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கலாம். For consultation, Dr. Velviri, BS MS MD, Chief Medical Officer. Dr. Velmani, BAMS, Medical Director. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் இப்பொழுது அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. Sri Varma Hospital, number 63, Orcott Road, Kodambakam, Chennai 24. Phone 6516-7372, 6543-1432. Sri Varma Hospitals, number 12, Beach Road, Pondicherry. Phone 0413-224931, 0413-224932.